ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். என்ன மீன் அப்படின்னு சொன்னேன், கார மீன் அப்படின்னு பேர் இந்த மீனுக்கு பேர். இது பெரிய மீனை இந்த மாதிரி துண்டு துண்டாக எங்கள் ஊரில் கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மீனை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது குழம்பு பொரிக்கிறது ரெண்டுக்கும் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு மட்டும் போட்டு அதை கலந்து வச்சுக்கிறேன். பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதில் சோம்புத்தூளும் கொஞ்சம் மிளகாய் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியது குழம்புக்கு, அந்த பிளேட்டில் இருக்கக்கூடியது பொரிக்கிறதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மீன், துண்டு மீன், முள் இல்லாததை கொடுக்கலாம். என்னென்ன மாதிரியான மீன்கள் கொடுக்கலாங்கிறத கடைசியில் சில மீன்களோட வகையையும் நான் காமிச்சிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரளவு சாஃப்டான ஃப்ளஷ் இருக்கக்கூடியதை ஆரம்பத்தில் கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே குழம்புல உள்ள மீனை கொடுக்கலாம். ஆனால் அதே சமயம் நம்ம குழம்புல உள்ளதை அப்படியே கொடுத்தோன்னா அது காரமாக இருக்கும். அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாற்றணுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வறுத்து அரைக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு கப்பில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் குழம்புல போடுறதுக்கு கொஞ்சமாக மாங்காயும் முருங்கைக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். புளியும் கொத்தமல்லி தலையும் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வதக்க போகிறோம். அதில் போட்டு இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கருவேப்பிலையை சேர்த்தா தான் உண்டு. எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாக்கா கருவேப்பிலையை இந்த மாதிரி எதுலெல்லாம் நம்ம அரைக்கிறோமோ அந்த மசாலாக்களில் அல்லது சட்னியில் கொஞ்சம் கூடவே கருவேப்பிலையை சேர்த்தோம்னாக்கா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அது பெரியவங்களும் அப்படி தான். இல்லைன்னா தாளிக்கிறதுலேருந்து எடுத்து அப்படியே ஓரமாக ஒதுக்கி தான் வைப்பாங்க எல்லாருமே. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காயை சேர்த்துக்கிறோம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் குழம்பு மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூனும், 1 ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு லேசாக வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கிட்டு அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு இடையில் நம்ம இந்த மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மீனை வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயில் குழம்பு தாளிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த பொடியெல்லாம் அடியில் கருகிட்டு இருக்கும். அதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இப்போ குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னா, அந்த மசாலா அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் இந்த மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மீன் டக்குன்னு வெந்துடும். அதனால இந்த மாங்காயும் முருங்கைக்காயும் போட்டு ஓரளவு வேக வச்சுக்கிட்டு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த மீனை சேர்க்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் புளியும் சேர்த்து அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அந்த குழம்ப தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் 2-3 துண்டு மீனோட கொஞ்சமாக குழம்போட ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தாளித்து கொதிக்க வச்சுட்டு எடுத்தோம்னாக்கா அந்த காரமெல்லாம் இறங்கிடும் அதில். இப்போ புளி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வந்தோடனே ஒரு சின்ன பாத்திரத்தில் குழந்தைகளுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். நான்வெஜ்ஜு ஒரு 9 மாதம் 10 மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஒரு வயசுக்குள்ளே அநேகமாக எல்லா சாப்பாடுமே அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு தக்காளி துண்டை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் இந்த குழம்புலேருந்து 2 துண்டு மீனை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக அந்த குழம்பு இருக்கிற குழம்பு போதுமானது. இதில் தேங்காய் பால் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ ஊற்றும்போது இந்த காரத்தை எல்லாம் அது கம்மி பண்ணிடும். அப்போ குழந்தைங்க ஈஸியாக அந்த மீனை சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டு, இந்த வெந்தயம் செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கிறோம்.
அது வதங்கி வரும்போது அந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக அந்த காரம் இறங்குறதுக்குள்ளே வெங்காயத்தை மட்டும் வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து அந்த குழந்தைகளுக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற அந்த குழம்புல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ காரமே இல்லாத குழம்பு தான் குழந்தைகளுக்கு கொடுக்க போனோம் நம்ம. குழம்பையும் ஊற்றி கொடுக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் மீனை கொடுத்து பழக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து கூட அந்த குழம்ப சேர்த்து கொடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் தக்காளி போட்டு வதக்குறோம். இப்போ வறுத்த மீனோட எண்ணெய் அந்த கொஞ்சோண்டு மீதி இருந்ததுன்னா அதை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்க போனால் அந்த எண்ணெயை வந்து அதுக்கு மேலே இருக்கிறத கீழே தான் ஊற்றணும். இதை வதக்குனதை அந்த குழம்புல போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடணும். இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட் தான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. இன்னும் சில மெத்தட்ஸும் இருக்கும், அது அப்பப்போ வீடியோவாக போடுவேன். இந்த வறுத்த மீனும் இந்த குழம்பும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி மீன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு சில படங்கள் போட்டிருக்கிறேன். வெலை மீன், அப்புறம் வாவல் மீன், சங்கரா, பாறை மீன், இது கிளி மீன். இந்த மீன்களோட ஃப்ளஷ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்.